கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க, அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது. மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞருக்கு இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்லை, யார் நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தான் இந்த நடவடிக்கை. சட்டசபைக்குள்ள அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு, நல்லா ஆழமா மூழ்கிருச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம், ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்ப இருக்கான்னு பத்தியில. அப்ப எவ்வளவு உறுதித்தன்மையா கட்டப்பட்டிருக்கு பத்தியில. ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்துல தான் ஆட்சி இருக்குது. நேத்து கட்சி அதுக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. 60 ஆண்டுகளா 2 பேர் தான் மாறி மாறி நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்க எதிர்கொள்வதுமா இருக்கு. குறிப்பா கடலூர், இந்த வாட்டி இது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் இணைஞ்சுக்கிடுச்சு. கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது, சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்யறதானே நிரந்தர தீர்வா இருக்க முடியும். அந்த நேரம் நாங்க தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலம் கொடுக்குறோம், உங்களுக்கு சோறாக்கி போட்டோம், உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறைச்சி ஊத்துறாங்க உங்களுக்கு காணொலி காட்டுட்டா? இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊத்துறாங்க, இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊத்துறாங்க, அங்கிருந்து எடுத்து இந்த தெருவில் ஊத்துறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு சொன்னீங்க. இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்தாவமானது. அது செலவைக்கு போட்டா போயிடும், அது துவைச்சா போயிடும். ஆனா அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் துடைக்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்ட்ட வந்து ஆட்சி போகக்கூடாது. ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான். ஊதாரி பயல்களுக்கு கேவலம் கட்டவன், கேடு கட்டவன், குடியாரன், சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. 60 ஆண்டுகளா என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியும். தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவா கிடைக்கிறதுனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது. அவனுக்கு அது அருமை புரியல. காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமா பட்டுருச்சு. இது மண்ணா? தாயின் மடி இல்லையா? எல்லாத்தையும் வெட்டி தின்றணும். மலையை வெட்டி தின்றணும், மரத்தை வெட்டி தின்றணும், மண்ணி தின்றணும், பூமியை குடஞ்சு மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல, போராடிட்டு. கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க, அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவரு சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்க பாராட்டணும். சரி அதை கூட மற்றவங்க செய்யல. சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சொல்லுங்க. அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம்
கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதில் அப்படி பார்க்குறீங்க? அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது, சாவு பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினச்சிக்கிறதா? அதே இதுக்கு பொருத்திக்கிறதா? இப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு. அது சரி, வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று. அத அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டத்தானே வேணும். நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசே உங்க அரசு தானே, உங்க சம்பந்தி அரசு தானே. நீங்க பாட்டுக்கு போறீங்க, பாக்குறீங்க, தேநீர் சாப்பிடுறீங்க, காலையில மகன் சந்திக்கிறீங்க, மாலையில அப்பா சந்திக்கிறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்ப துணை முதல்வர் வேற. நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியதானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நிதியை தரமாட்டேங்கிறான்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.